நம்முடைய பிள்ளைகள் மேல் எழுதப்பட்டிருக்கிற தேவையில்லாத எழுத்துகள், அது எந்த மந்திரவாதிகள் எழுதினாலும், எந்த மனுஷன் எழுதினாலும், எந்த சொந்தக்காரர்கள் எழுதினாலும், எந்த முன்னோர்கள் எழுதியிருந்தாலும், நமக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருக்கிற சத்துரு எழுதியிருந்ததை கூட கர்த்தர் குலைத்து, கர்த்தர் ஒரு மறு செய்தியை நம்முடைய நெற்றியிலே ஆண்டவர் எழுதி, ஒரு விசேஷத்தை ஆண்டவர் எழுதி, இதற்கு பிறகு ஒரு பெரிய வித்தியாசத்தை நம்ம எல்லாரும் கண்டுகொள்ள போகிறோம். அதை கர்த்தரே செய்ய போகிறார். மிகப்பெரிய பாரமான சுமைகளை ஆண்டவர் இறக்கி வைக்க பண்ணி, நம்மை ஆண்டவர் இந்த ஜெபத்திற்கு பிறகு ஆண்டவர் நம்மை லெகுவாய் ஆண்டவர் நடக்க பண்ண போகிறார். நீங்களும் நானும் சுமைகளெல்லாம் இறக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகளும் சுமந்த சுமைகள் இனி இல்லாமல் கர்த்தர் ஒரு லெகுவான வாழ்க்கையை கர்த்தர் இந்த ஜெபம் முடிய முடிய நமக்கு தரப்போகிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி நம்முடைய அலைச்சல்களை எல்லாம் அறிந்திருக்கிற கர்த்தர், நம்முடைய வேதனைகளை எல்லாம் அறிந்திருக்கிற கர்த்தர் நம்மை மறுபடியும் கிருபையாய் நடத்துவாராக. நீங்கள் இனி கடன் வாங்குகிறவர்களாய் அல்ல, இனி நீங்கள் எதிர்பார்த்து இருப்பவர்களாய் அல்ல. கர்த்தர் எப்படி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் என்றால், சில இலவசங்களை கூட நம்ம நோ அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு, யாராவது ஒருவர் இலவசமாய் கொடுக்கும்போது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அது கிடைச்சா போதும், அதை வச்சு நம்ம வாழலாமே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்கு சீக்கிரமாய் இலவசங்களை எல்லாம் வெறுக்கிற அளவிற்கு நம்முடைய கைகளை ஆண்டவர் பலப்படுத்தி, கர்த்தர் நமக்கு கிருபையை தந்து நல்ல கைகளை தட்டி, ஆமென், தேங்க்யூ ஜீசஸ், அப்படி ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் நிச்சயம் நமக்கு கிருபையாய் கர்த்தர் தருவார். இந்த ஜபங்கள் வீணாய் போகாது, இந்த உபவாசங்கள் வீணாய் போகாது, இந்த பொருத்தனைகள் வீணாய் போகாது. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம செலவு பண்ணுகிற இந்த நேரங்கள் நிச்சயமா ஒரு வேல்யூபுல்லா, ஒரு பவர்ஃபுல்லா, இது எங்கேயும் கிடைக்காத ஒரு மகிமையை கர்த்தர் தருவாராக. நம்முடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையும் அவருடைய இரத்தத்தால் நிறைத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி, நம்ம எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி, விட முடியாத சில பாவங்களை விடுகிற அளவிற்கு ஆண்டவர் நம்மை கிருபையினால கர்த்தர் நிரப்ப போகிறார். நம்மை ஆண்டவர் தைரியப்படுத்த போகிறார். வெளியே வர முடியாது என்று நினைத்த பலர் கர்த்தர் இதிலிருந்து வெளியிலே கர்த்தர் கொண்டு வர போகிறார்.